தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் இந்த மாதிரி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளானது முழுமையாக நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் அது நமக்கு நிச்சயமாகவே கை கொடுக்கும். மங்களகாரகன் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய பகவான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். வீரத்தினுடைய நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. புனிதமான இந்த கிழமை தான் பலரும் விரதம் இருந்து வழிபட வேண்டும் என்று நினைப்பாங்க. முருகனுக்குமே அம்மனுக்குமே இந்த நாள் ரொம்பவே விசேஷமான நாள்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே தெய்வத்திடம் வச்சாலும் அந்த வேண்டுதல்கள் உடனே நமக்கு நிறைவேறும். இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்குவது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது, நம்மை சுற்றி சுமக்கக்கூடிய பூமி தாய்க்கு நாம் நன்றி கடன்களை செலுத்துவது போன்ற செயல்களை நாம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது மட்டுமே விரதம் இருந்து வந்தால் 9 வாரத்தில் நம்ம வேண்டுதல்கள் அப்படியே நடக்கும். வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தார்கள் அப்படின்னா வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி அடையும். நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கின்ற எல்லா வியாபாரத்திலேயும் வெற்றிகளை மட்டுமே கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று எப்படி விரதம் இருப்பது அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். தினம்தோறும் காலையில் எழுந்து குளித்து முடிப்பது போல செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான தரிசனம் செய்யணும். அவருக்காக நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க, ரொம்பவே புண்ணியத்தை தரும். பிறகு வீட்டிற்கு திரும்பியதுமே 6 அகல் விளக்குல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. அன்று முழுவதுமே பால் அல்லது பழச்சாறு மட்டுமே நீங்க உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கணும். அன்று முழுவதுமே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தோத்திரங்களை நாம பாராயணம் செய்யணும். மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அந்த விரதத்தை நாம நிறைவு செய்யணும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தினால், அதாவது செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் உண்டாகும். சொந்த வீடே இல்லாதவர்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகமும் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நமக்கு லாபங்கள் உண்டாகும். கோழைத்தனம், பய உணர்வுகளை நீக்கி தைரியங்கள், தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடல் ஆரோக்கியமானது மேம்படும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தீப வழிபாட்டிற்கும் இறைவனுடைய வழிபாட்டிற்கும் நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும். செல்வ வளங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். சொத்து சேர்க்கையும் இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோரை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள பூஜை அறையில் 6 மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்து முருகப்பெருமான நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். இப்படி 9 வாரங்கள் மனசார நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளானது நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு பிறகு தீப வழிபாட்டை செஞ்சதுக்கு அப்புறமா செவ்வாய்க்கிழமை அன்று கண்டிப்பா இந்த ஒரு தானத்தையும் நீங்க கொடுக்கணும். அதாவது வீட்டில் சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களால எவ்வளவு முடியுமோ, அதாவது 9 என்ற கணக்குல அந்த துவரம்பருப்பை நீங்க தானம் செய்யணும். 1 கிலோ துவரம்பருப்பை வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதிலிருந்து 100 கிராம் அளவுக்கு நீங்க தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய துவரம்பருப்பை 9 பாகங்களாக பிரித்து வச்சுக்கோங்க. அதாவது உதாரணத்திற்கு தான் நான் 1 கிலோ சொல்லியிருக்கேன். உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி நீங்கள் 9 என்ற எண்ணில் நீங்கள் தானமாக கொடுக்கணும். 9 என்ற எண் நீங்கள் கொடுக்கக்கூடிய தானத்தினுடைய பொருளின் எடையில் இருக்கணும். இப்படி சூட்சமமாக இந்த பருப்பை தானம் கொடுத்து வரும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். தன தானியத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் ஏற்படும். இந்த துவரம் பருப்பை யாருக்கு தானமாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், அல்லது ஆசிரமத்திற்கு கொடுக்கலாம். யாரும் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பருப்பை நீங்கள் தானமாக கொடுக்கலாம்.
செல்வ செழிப்பு என்றாலே 16 வகையான செல்வங்களை பெற்று மன நிறைவோடு வாழ்வது தான் செல்வ செழிப்பு என்று சொல்லப்படுது. இப்படி 9 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டால் நோய் நொடி இல்லாத மன நிறைவான சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் அருளுவார். நம்பிக்கையோட 9 வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்து பாருங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.